ஐக்யூ 13 வந்திருந்தாலும் இந்த ஐக்யூ 12க்கு இன்னும் மவுஸ் குறையவே இல்லை. இன்னும் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ஐக்யூலேயே ஒரு பெஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஐக்யூ 12 சொல்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்கிற கேமரா ஸ்பெக்ஸும் சரி, ப்ராசஸர் வைஸும் சரி, பில்டு குவாலிட்டியும் சரி, எங்கேயுமே ஐக்யூ காம்ப்ரமைஸ் பண்ணல. இப்போ விட்டு ஐக்யூ 13 கூட அது வந்து கொஞ்சம் கேமரா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க முழுக்க முழுக்க வேல்யூ ஃபார் மணியாக விடணும், நம்ம தான் வந்து பவர்ஃபுல்லான ப்ராசஸர் கொடுத்து ஒரு 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 பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக நினைச்சாங்க. தப்பு கிடையாது. என்ன கேட்டால் இன்னொரு 5000 எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் போன சீரீஸ் மாதிரியே கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கிற இந்த கேமரா செட்டப்பு அதில் கிட்ட கூட வராது. ஏன்னா நான் அது அதுக்கு ரொம்ப மோசம் கிடையாது, ஓரளவுக்கு. இதில் ஆக்சுவலாக வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இது மோர் தென் பெட்டர் ஓரளவுக்கு. ஏன்னா இவ்வளோ ரேட் கொடுத்து வாங்குறவங்க இன்னும் கொஞ்சம் கேமராவை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கள்ல. கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தில் வந்து ஐக்யூ 13 கோட்டை விட்டுருச்சு. இல்லை 100Xும் நல்லா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் சரி, வீடியோ வைஸ் சரி. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து ஐக்யூ 13 டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஐக்யூ 12ஓட 1 இயர் ரிவ்யூ. கிட்டத்தட்ட இந்த ஃபோன் வாங்கி 1 இயர் ஆக போகுது. இந்த 1 இயரில் இந்த ஃபோனில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, ஏது இருந்துச்சுன்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட அபவுட் ஃபோனு ஓகேங்களா. நான் வச்சுக்கிறது ஆக்சுவலாக 16 GB RAM 512. எனக்கு எப்படி சொல்கிறதுனா, நான் OnePlus லைட்டாக பயந்த காரணம் இன்ன வரைக்கும் அவங்க இந்த லைன் இஷ்யூ, மதர் போர்டு இஷ்யூ க்யூர் ஆகலை. லைட்டாக பயமாக தான் இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது இதில் ஏதாவது ட்ராபேக் இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை ஃபன்டச் ஓஎஸை தவிர இல்லை எல்லாமே ப்ளஸ்ஸு தான். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் கைஸ், நான் உங்கள் டெக்யூ பேசுகிறேன். ஐக்யூ 12ஓட உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ரிவ்யூ. கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட இந்த ஃபோன் யூஸ் பண்ணியாச்சு. இப்போயே சொல்லிடுறேன், நான் யூஸ் பண்ணுற எல்லா ஃபோனுமே எனக்கு உங்களுக்கு யாரோ ஸ்பான்சரோ யாரும் நம்ம கொடுக்க போகிறதோ கிடையாது. ஆக்சுவலாக நானே ஒரு மொபைலுக்கு இருக்குண்ணா, சரிங்களா. இருக்கிற எல்லா மாடலுமே நான் ஆக்சுவலாக ரிப்பீட்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். என்கிட்ட S23 இருந்துச்சு, அப்புறம் ஐக்யூ 12 இருக்குது, இது இருக்குது, இப்போ OnePlus டெஸ்டிங்கில் இருக்குது, இப்போ பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், சாம்சங், எல்லா மாடலுமே கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து எது பெட்டராக பார்க்குறேன். ரெண்டாவது நம்ம சேனலுக்கும் அது கொஞ்சம் க்ரோவாக இருக்கும். கிட்டத்தட்ட ஐக்யூ 12 1 இயர் ஆக போகுது. இல்லை என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குன்னு சொல்லலாம். இப்போயே சொல்லிடுறேன், ஐக்யூ 13 வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐக்யூ 12 வந்து வாங்கலாமா வேணாவா, இல்லைன்னா ஐக்யூ 13 வாங்கலாமான்ற குழப்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்லிடுறேன். கேமரா எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஐக்யூ 13 வந்து கொஞ்சம் ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணது இப்போ சொல்லிடுறேன். அதர்வைஸ் பார்க்கும்போது எல்லா விதத்துலையுமே ஐக்யூ 13 பெட்டர் தான். அவங்க எதனால் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக பட்ஜெட்டில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 எலைட் கொடுன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரியல்மி GT7 ப்ரோவில் 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணால் நான் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரியல்மி தான் ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ப்ராசஸராகவும் சீப்பஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக கொடுப்பாங்க. பட் ஆனால் ஐக்யூ இந்த வாட்டி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. அதர்வைஸ் பார்க்கும்போது வித்தியாச வைஸ் பார்க்கும்போது ஐக்யூ 13ஓட டிஸ்பிளே வந்து கிட்டத்தட்ட அப் டு 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஐக்யூ 13 பார்த்தீங்க அப்படின்னா 4500, ஐக்யூ 12 பார்த்தீங்கன்னா 3000 nits. ரெண்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அப் டு ஒரு செகண்ட்க்கு ஸ்க்ரீன் 144 ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த டச் ரெஸ்பான்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்த விதத்துலையுமே ஃபன் டச்சோட யூஸ் இன்டர்ஃபேஸ் எந்த இதுலையுமே பக்கிங்கும் லேகிங்கும் கிடையாது. அனிமஸ் வைஸும் இந்த ஃபன் டச் 15 வந்து பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது ஐக்யூ 13 பார்த்தீங்க அப்படின்னா 2K 144 ப்ளஸ் உங்களுக்கு 4000 பீக் பிரைட்னஸ்ன்றது ஒரு நல்ல ஒரு காம்போ. ஆனால் இது பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியுமானா இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதே 144 தான். பட் 1.5K 2Kக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. பட் ஆனால் எப்படி சொல்கிறதுனா ஃபுல் ஹெச்டிக்கும் 2Kக்கும் டிஃபரெண்ட் தெரியும். 1.5K 2K டிஃபரெண்ட் தெரியாது. டிஸ்பிளே வந்து எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் இல்லை. ஏன்னா அங்கே பாருங்கள், டேரெக்டாக அவுட்டோரில் தான் யூஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே பாருங்கள், நிட்ஸு எனக்கு ரொம்ப பெட்டராகவே இருக்குது. டிஸ்பிளேல எந்த விதமாக காம்ப்ரமைஸே பண்ணல. 6.7 inch AMOLED டிஸ்பிளே LTP பேனல் கொடுத்துருக்காங்க. அப் டு 144 ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெட்டராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு டிஸ்பிளே வந்து டாப் நாச். எனக்கு இந்த பெசிலும் நல்லா பண்ணியிருக்காங்க. தெரியுதா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமிங் யூஸருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொருக்கும் OnePlusல சாய்ஸ் வந்து பெட்டராக இருந்தாலும், ஆனால் ஒரு கேமராக ஒரு கேம் லைவ் போடுறவங்க, ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க, நான் ரொம்ப பப்ஜியில் ஒரு ஃப்ரீ ஃபயர் லவர், நான் ரொம்ப கேமை ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே தான் என்ன கேட்டால் எப்போவுமே சரி கேமிங்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஃப்ளாட் டிஸ்பிளேல இருக்கிற ஃபீல்டு, அந்த டச் ரெஸ்பான்ஸு, அந்த இருக்கிற அந்த அந்த ஹோல்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இதில் வராது. இதை சொல்லி எட்ஜ் ஸ்க்ரீனில் வராது. அதர்வைஸ் பார்க்கும்போது சார்ஜஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஃபோன்ஸ் கிடையாது இப்போதைக்கு. ஐக்யூ சீரீஸில் அவங்க வந்து அந்த சீரீஸை கொண்டு போகிற விதமே பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங் ஃபியூச்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த கேமிங் பெஸ்ட் மொபைல் அப்படின்னா அது ஐக்யூன்ற பேர் வந்துடுமோ, அந்த அளவுக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. டிஸ்பிளேஸ் சூப்பர். அடுத்து நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பில்டு குவாலிட்டி
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எப்படி சொல்லுன்னா, இந்த பிஎன்டபிள்யூ எடிஷனுக்காகவே நான் வாங்கினேன். இந்த வாட்டி அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கே கிளேர் ஃப்ளாஷ் அடிக்கும்போது இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும். நான் அதை முடிஞ்ச அது வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். பில்டு வைஸ் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஆக்சுவலாக 5000 mAh பேட்டரி, உங்களுக்கு IQ 30 6000 mAh பேட்டரி கிட்டே கொடுக்குறாங்க. ஆனால் இதோட பேட்டரி பேக்கப்பே இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. எனக்கு இதை கொடுத்து இந்த ப்ரீமியமில் கொடுக்குறது ஓகே தான். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ளாஷி ஃபோனில் ரொம்ப பவர்ஃபுல் ப்ராசஸரு, ரொம்ப பிகர் பேட்டரி இருந்தால் கூட அந்த ஃபோனோட லுக்கும் அந்த ஃபோனோட பில்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் எந்த விதத்துலையுமே அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தெரியல. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பிஎன்டபிள்யூ எடிஷனே பாருங்களேன், நல்லா பார்க்க நல்லா ராயலாக ப்ரீமியமாக இருக்கும். இது எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். வாங்க அடுத்த நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நினைக்கிறது IQ 30 கேமரா வந்து கோட்டை விட்டுட்டாங்கன்றது. ஆமாம் கைஸ், ஏன்னா இதோட கேமரா செட்டப் வந்து உண்மையிலே ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக செட்டப் இருக்கும். பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல், வித் அல்ட்ரா வைடு உங்களுக்கு 50 மெகாபிக்சல், வித் டெலிஃபோட்டோ உங்களுக்கு 64 மெகாபிக்சல் போது உங்களுக்கு எந்த விதத்துலையுமே கேமரா இது கோட்டை விட்டாங்கப்பா அப்படின்ற கான்செப்டோட நீங்கள் எந்த விதத்துலையுமே நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாது. கேமரா வைஸும் சரி, எல்லாமே இது உங்களுக்கு பெட்டராக இருக்குது. 50 மெகாபிக்சலும் சரி, அல்ட்ரா வைடும் சரி, உங்களுக்கு 3x ஆப்டிக்கல் ஜூமும் சரி, எந்த விதத்துலையுமே இதை காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி பண்ணல. இல்லைங்கிற டெலிஃபோட்டோ லென்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் முடிஞ்சால் உங்களோட ரிசல்ட் இதை ஆட் பண்ணுறேன், எல்லாத்தோட ரிசல்ட்டை ஆட் பண்ணுறேன். இல்லைங்கிற கேமரா செட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நான் இதுக்காக தான் ப்ரோ IQ 13 வாங்காமல் விட்டுட்டேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் IQ 13 வாங்காமல் IQ 12 சர்ச் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா 4K 60 fps பேக்கில் இருக்கிற இப்போ நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். அப்படின்னா 8K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். 8Kல நீங்கள் போனீங்க அப்படின்னா 30 frames seconds வருது. உங்களுக்கு வேணும்னா நான் சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் இது 8K ஃபுட்டேஜ். 8K பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாக் பண்ணி பேசுகிற மாதிரி தான் வேஸ்ட்டு. அதர்வைஸ் நீங்கள் ரன் பண்ணுவீங்க, ஒரு வீடியோ மாதிரி எடுப்பீங்க அப்படின்னா 4K 60 fps தான் பெட்ரு எனக்கு கேட்டால். அதோட ஸ்டெபிலிட்டி அந்த உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த OS வந்து ரொம்ப இருக்கும். தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு? நான் மேக்ஸிமம் உங்களுக்கு 4K 60 fps வீடியோ ஆட் பண்ணுறேன், 8K வீடியோ ஆட் பண்ணுறேன். இல்லை 2x 3x வீடியோ எடுத்துக்கலாம். மேலே இருக்கல இது உங்களுக்கு வாய்ஸ் மோடு போல், இது வாய்ஸ் மோடு உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுது. ஓகே, செல்ஃபிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 60 மெகாபிக்சல் தான் நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ரொம்ப ஆவரேஜான நடா இது செல்ஃபியில் கோட்டை விட்டாங்க மாதிரி தான் இருக்கும். செல்ஃபிஸ் பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு ஒர்க்கராக இருந்தனா ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறது கொள்றதுக்கு ஒரு GPS இமேஜ் இது மாதிரினா ஓகே. பெரிய லெவலில் ஃபோட்டோஸ் செல்ஃபியில் வராதுன்னா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். பேட்டரி வைஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ்லேருந்து 7 ஹவர்ஸ் சால்டாக நின்றோம். நீங்கள் லைட் யூஸராக இருந்தால் 8 ஹவர்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்குது. நான் ரொம்ப ரஃப் யூஸர். எக்ஸாம்பிள் நான் ஆட்டோ மோட் வைக்காமல் LTP பேனல் வைக்காமல் நான் 144 தான் வச்சு எப்பவுமே யூஸ் பண்ணுவேன். நான் ரொம்ப ரஃப் யூஸர். எக்ஸாம்பிள் நான் மல்டி டாஸ்கிங் கேம்ஸு, நான் ஒரு எடிட்டிங்லேருந்து எல்லாமே தான் பண்ணுவேன். இல்லை பார்க்கும்போது எனக்கு ஒரு 5 ஹவர்ஸாவது மினிமம் வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு லைட் யூஸர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஒரு லைட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஒரு PUBG மாதிரி ஆடிங்க அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் வரும். லைட் யூஸர் இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப பேசிக்காக யூஸ் பண்ண கால் பேச கொள்ளுங்க அப்படின்னா 7 ஹவர்ஸ் கூட வர இருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நெட்ஒர்க் குவாலிட்டி எந்த விதத்துலையுமே பஞ்சாயத்து கிடையாது. ஹாட்ஸ்பாட்டும் சூப்பர், ஜியோ ஓகே. ஜியோ அன்னைக்கு வந்து 5G வந்து ஜிக்ஸாக்கா அந்த நெட்ஒர்க் கலெக்ஷன் இல்லாமலாம் இருந்தது இல்லை, சூப்பராக இருக்குது. எல்லாமே ஓகே. எனக்கு வந்து நெட்ஒர்க் சாட்டிஸ்ஃபைடு, கால் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ், ஸ்பீக்கர் குவாலிட்டி செம்ம ரிச்னஸ், செம்ம லவுடாக இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மல் விவோ ஃபோனுக்கும் ஐக்குக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி கண்டுபிடிச்சிருவீங்க. இல்லை இருக்கிற செட்டப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சரி, OTT பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் சரி, இல்லை எந்த இதுவுமே காம்ப்ரமைஸ் ஆகாது. உங்களுக்கு அதே மாதிரி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களே, இந்த 1.5K ரெசல்யூஷனோட ஆம்புலன்ட் உங்களுக்கு அந்த ரெசல்யூஷன்லும் ப்ளஸ் டிஸ்பிளே ப்ளஸ் காம்போ ரெஃப்ரெஷ் ரேட்டு ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டின்றது ஒரு நல்ல ஒரு மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கேமரில் இருக்குது. ரொம்ப ஒரு ஒர்த்தான ட்ரிக் நான் நினைக்கிறேன். ஓகே, வாங்க அடுத்து நம்ம என்ன இருக்கு ப்ரோ. வேற என்ன ப்ரோ பெரிய டிஃப்ரெண்ட் IQ 13 12 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் தராங்க. சிம்பிள் ஸ்னாப்டிராகன் 8 Gen 3க்கோ 8 Eliteக்கும் கொஞ்சம் பெரிய ஆண்ட்ராய்டு டிமென்ஷன் மாதிரி டிஃபரன்ஸ் இருந்தாலும் டே டு யூசேஜில் கண்டுபிடிக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள் நான் PUBG ஆடுவோம் ப்ரோ, எனக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் தான். ஆனால் நான் PUBG ஆடுவோம் ப்ரோ, எனக்கு ஒரு பெட்டரான பேட்டரி, எனக்கு நல்ல ஒரு கேமரா செட்டப்பு, எனக்கு இந்த மாதிரி இந்த டிசைன் ரொம்ப ப்ரீமியமாக ராயலாக இருக்குன்னா என்ன கேட்டால் IQ 12 ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இல்லை ப்ரோ, நான் கேமரா நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் ப்ரோ, எனக்கு ஒர்க்குக்காக ஃபோட்டோ எடுப்பேன், நான் செல்ஃபி எடுத்துப்பேன், லைட்டாக எனக்கு போதும். அதர்வைஸ் பார்க்கும்போது டிஸ்பிளே டாப் நாச் நல்ல பவர்ஃபுல் ப்ராசஸர் என்ன IQ 13 ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 வந்து எந்த விதத்துலையுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாது. இதோட எப்படின்னா இதோட யூஸ் இன்டர்ஃபேஸ்லேருந்து இது யூஸ் பண்ணுற அனிமேஷன்லேருந்து இதோட ப்ராசஸ் அந்த லூடிங் ஸ்பீட்லேருந்து எல்லாமே பெட்டராக இருக்குது. ஆனால் ஒரே விஷயம்,
இந்த விவோ சரி ஐக்யூ சரி அவங்களோட யூஸ் இன்டர்ஃபேஸ் வந்து விவோட ஃபன் டச் ரொம்ப பேசிக்காக இருக்குதுங்க. ஆக்சுவலாக நான் இது இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் ரியாலிட்டியில் அப்படி இருக்காது. அப்படியே விவோ ஃபோனு ஐக்யூ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒன் ப்ளஸ் ஓப்போ ரியல்மி ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருக்கும். பார்க்க ஒன்று ப்ரீமியம் மாதிரி இருக்கும். இந்த ஃபன் டச் மட்டும் கொஞ்சம் இப்போ எப்படி ஜியோமி எம்ஐயில் ஹைப்பர் வேஸ் கொண்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணாலும் அது மாதிரி கண்டிப்பாக விவோ கொண்டு வரணும், ஐக்யூ கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஐக்யூவாவது கொண்டு வரணும். அப்போ தான் அந்த ப்ரீமியம் வேல்யூ கொடுத்து அது ப்ரீமியம் யூசர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த ரேட்டுக்கு நீங்கள் சாம்சங்கில் வாங்கினாலும் அது ஒன் யூஏ சூப்பராக இருக்கும். ஐஓஎஸ் உங்களுக்கு தெரியும் பெட்டராக இருக்கும். இந்த கூகுள் பிக்சல் ஸ்டாக் இருந்தாலும் கொஞ்சம் டாப் மேட்சாக இருக்கும். இல்லைங்கிற அந்த ஃபன் டச் ரொம்ப பேசிக்காக இருக்குது. எனக்கு ரொம்ப நாளா இதுன்ற ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் போக போக பழகும். இல்லைங்கிற எனக்கு யூஏ சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. ஆனால் அப்கமிங் மாடலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம அடுத்து ஃபைவ் தௌசண்ட் மச் பேட்டரி ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 120 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் உங்களுக்கு பாக்ஸில் கொடுத்துட்றாங்க. அதர்வைஸ் உண்மையிலே பெட்ரு. பேட்டரி விதத்தில் எந்த விதத்துலையுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. ஒன் டேன்றது லைட் யூஸரு. இந்த மாதிரி யூஸ் ஒரு 5 hours to 6 hours. பப்ஜி ஆகிறவங்களும் ஒரு 5 hours to 6 hours SOT. எதுலையுமே காம்ப்ரமைஸ் இல்லை. ஈட்டிங் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. ரொம்ப இன்டென்ஸாக உங்களுக்கு நான் ஒரு 1.5 hours மேலே ஒரு பப்ஜி கேமு இல்லை ஒரு இந்த ப்ளே ஸ்டேஷன் மோடு போட்டு ஆடும்போது உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கண்டிப்பாக வாகமாகாமல் எந்த ஃபோனும் இருக்காது. அதர்வைஸ் இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. இல்லை இருக்கிற ப்ராசஸர் வைஸும் இந்த 4 nm ப்ராசஸர் வைஸும் இந்த ஸ்னாப்ட்ராகன் Gen 3 கொலாப் பண்ணும்போது அழகிற அந்த பர்ஃபார்மன்ஸு இந்த மல்டி டாஸ்கிங்கோட இந்த ரெஸ்பான்ஸ் ஸ்பீடு எல்லாமே எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது ஐக்யூ 12 இப்போ வாங்கலாமா வானாவா ஐக்யூ 13 தான் பெட்ரு, வேறு எந்த விதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதாவது உங்களுக்கு இது என்ன டவுட் இருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். சரிங்களா? வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டெக்கிப்போ பை கைஸ். வேறு ஏதாவது மிஸ் பண்ணுறா சொல்லுங்கள். இருக்கிற ஃபன் டச் எனக்கு உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடு கிடையாது. நான் வச்சுக்கிற வேரியண்ட் பார்த்திங்க அப்படின்னா 16GB RAM 512GB. இது இப்போ புதுசாக வாங்கலாம் கூட செகண்ட்ஸில் நிறைய பேர் இப்போ ஆக்சுவலாக சேல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது மேக்ஸிமம் ஒரு 40K 35Kலாம் இப்போ உங்களுக்கு பேசிக் வேரியன்ட் கிடைக்குது. இப்போ நீங்கள் இந்த மாடலில் நீங்கள் 1 year முன்னாடி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போ வாங்கலாம். இப்போயே சொல்லிடுறேன், எனக்கு அந்த யூஸ் இன்டர்ஃபேஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தேன்னா இந்த ஃபோன் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடலாக சொல்லியிருப்பேன். எனக்கு அது மட்டும் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. சில பேருக்கு அது பிடிச்சிருக்கலாம், செட்டாக இருக்கலாம், போக பழகிறோம். வேறு ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை கைஸ்.